என்ன ஒருத்தரே காணோம். நானும் ஒரு ரூம் இல்லாம தேடி பார்த்துட்டேன். கல்யாணத்துக்கு வந்து வேற எங்கேயும் போயிட்டாவளோ? ஒருவேளை கோயிலுக்கு தான் தாலி கட்ட நினைச்சு தப்பா கோயிலுக்கு போயிட்டாவளோ? அத்தி மண்டபத்துல தான தாலி கட்டி. என்ன ஒருத்தரே காணோம். சரி ஆதிராவ ஆனந்திங்க. ஆனந்தி தமிழே எல்லாரும் கூட்டிட்டு வா, நேரம் ஆகுது. ஆமா எல்லாரையும் என் மடியில தான் வச்சிருக்கேன். அதனால இறக்கி விட்டுட்டா எல்லாரும் ஓடின்றாங்க. போவியா? இங்க யாருமே காணோம். நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். புலம்பிட்டு இருக்க? எல்லாரும் எங்க போனாவ? யாருக்கு தெரியும்? நான் எல்லாரும் தேடிட்டேன். ஒருத்தரையும் காணல. இவனை ஏமாத்திட்டு வேற எங்கேயும் போயிட்டு வரல. மீனா தான் காலைல 4 மணிக்கே போயிட்டாளே. அவங்க இல்ல. ஆனந்தி ஆதிரா உங்க தானே இருந்தாலுவே. அவள ரெண்டுமா காணோம். கிசர காணோம், தேன்மொழிய காணோம். அட மொத்தமா ஒரு பக்கம் போக மாட்டாவல. அப்ப நான் போய் எல்லாரும் தேடி பார்த்துட்டேன். அங்க ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லி அத்தை சொல்லிக்கிட்டுல இருக்காவ. எங்க போச்சுன்னு தெரியலையா? போன் அடிச்சியா? ஒருத்தர் போன் கூட எடுக்கலையா? இந்த வர ஆனந்தி. எப்படில எங்க போனியா எல்லாரும்? எங்க போனா இங்கே தான் நிக்கும். அங்கதான் நிக்கலாம். அப்ப நானே பொய்யாட்டி சொன்னேன். சத்தியம் பண்ணி எல்லா பக்கம் தெரியல. இப்பதான் வாரா. இல்லக்கா நான் அப்பமே இங்க தான் இருக்கேன். நல்ல நேரம் பொண்ணு திரமா மாதிரா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இல்ல அவ்வளத்தி கொட்டி தீத்துருவா. யாரே அத்தி சத்த என்னமா நாம நீ எங்க போன? நான் கல்யாணம் பண்ண புள்ள அவளை தேடி கலையறேன். எங்க போய் தொலைஞ்சா? நான் சொல்லுமா நீ நம்ப மாட்டேன்னு சொன்னியே? ஏமா உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க கூட தானே இருக்க. யார் கூட இருந்தியா? பாரு. ஆமாமா உங்க கூட தானே இருந்தேன். லேச தலைவலிக்குன்னு சொன்னேன். நீங்க கூட போய் காபி குடிச்சிட்டு வந்து சொன்னீங்க. அதான் காபி குடிச்சு வந்தேன். காபி தானே குடிச்சு வந்தேன். அதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகுதுங்க. என்னட்டி ஓடிட்டு இருக்க? நான் எப்படி இதெல்லாம் சொன்னேன்? சும்மா நீங்க தானே சொன்னீங்க. என்ன குழப்புறா? பாத்தியா? இங்கதான் இருந்திருக்கா இவா ஒருத்தி. சரி அப்ப கிசரும் தேன்மொழி எங்க நிக்காளே? வேண்டாம் வேண்டாம். ஆதிரா வர சொல்லி நான் நம்புதேன். அத்தே மாமா சரியா தான் பிடிச்சு வச்சிருக்காவ. அவ மண்டத்து வெளியில நிப்பான்னு நினைக்கேன். மண்டத்து வெளியில நிக்காளா? ஆமா சின்ன பிள்ளையோட விளையாடிட்டு இருக்கா. சரி நான் போய் கிசரின் தேன்மொழியை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறேன். நான் எப்ப இவகிட்ட இதெல்லாம் சொன்னேன்? இவள 2 மணி நேரமா காணுமே. அத்தி எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. சரி நீ பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வா. நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரி ஆனந்தி என்கிட்ட தான் சின்ன வேலை இருக்கு. சரிங்கக்கா. உண்மையிலே நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனியா? அம்மா தாயா ஏமாத்தவே முடியாது. ஏமா நீங்க தான் சொன்னீங்க. ஐயோ அப்பா நீங்க ஏன் டென்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க போகாமலே எல்லா வேலையும் கச்சிதமா நடக்கும். பர்ஃபெக்ட்டா வேலையை முடிச்சிருக்கேன். டென்ஷன் எடுக்காம இருங்க. அந்த அன்னைக்கு உங்க கால்ல வந்து விழுவா. இன்னைக்கு தான் அவ உங்க கால்ல விழுற நாள். அப்பா சந்தோஷமா இருங்கப்பா. அந்த எம்பி பதவிக்கு தாவிதமாவும் நின்னுட்டாமுன்னா அவன் எல்லாம் நிக்க முடியாதுப்பா. அவ அப்படியே வேலை கொடுத்து வாங்கிட்டேன். அவன் வீட்டாட்களே அவனை நிக்க விட மாட்டாங்க. அவன் தேர்தல நாமினேஷன் பண்ண முடியாது. இப்புள்ள பையன் ரொம்ப சுதாரிப்பா இருக்கானுங்களட. இல்லப்பா அதெல்லாம் அவன் நிக்க மாட்டான். அதெல்லாம் ஒப்பனை வேலை கொடுத்து வாங்கிட்டேன். அப்புறம் அன்னைக்கு வீட்டுல கல்யாணம் அது இனி நடக்காது. அப்படியே நடக்கும் நினைச்சாலும் அவமானப்பட்டுட்டு தான் நிக்கணும். எல்லா வேலையும் கச்சிதமா நடக்கு. நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க போதும். டேய் ஒரே பதட்டமா இருக்குடா. அந்த கிஷோருக்கு மட்டும் உனக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கவே கூடாது. நடக்காது. எப்படி நடக்கும்? இருந்தாலும் ஒரே பதட்டமா தான்டா இருக்குது. ஒத்தரைக்கு தாலி கட்டு. ஆனா 10 கால இருந்தே அன்னைக்கு சாம்ராஜ்யம் சரியா தொடங்கிடும். ஏய் நம்பிதான் நான் இருக்கேன். ஓ சீமபுத்திர அவனும் இதுல சிக்குவான். என்னடா சொல்ற? நான் விதிச்சது என்னமோ அது தினேசுக்குதான். உன் பிள்ளை வாழந்தியா போய் சிக்கிட்டான். என்ன ஏத்துட்டு அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போனால கடக்கட்டும். நல்ல அவமானப்படட்டும். அவமானப்படுறதா? ஐயோ அப்பா அவன் வாழ்க்கையே போச்சுது. டேய் நீ இதெல்லாம் சொல்லும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. அப்பா இப்ப மணி கரெக்டா 10:10 நல்ல செய்தி வரும். காத்துருங்க. அதுக்குள்ள நான் போடுறதெல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். அட சக்கா ஒத்த புள்ள பெத்தாலும் இப்படி பெத்தலாம். அப்ப மனச குளிர வச்சுட்டு போறாமுல்ல. சிங்கம் பெத்ததாச்சா? 10 காலாயிட்டு. இப்ப உள்ள போனா சரியா இருக்கும். ஆதிரா வா உள்ள போலாம் வா. அப்படியாங்க நான் உளறிடுவேன். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாவா எனக்கு தெரியாது. இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்களே. ஆதிரா சே அப்படிலாம் இல்ல. உன்னை அங்க அனுப்ப கூடாதுன்னு நான் அனுப்பல. அதான் நான் உளறிடுவேன் தானே. இல்ல ஆதிரா அது வேற இது வேற. எனக்கு நல்லா தெரியும்
ஆனந்திய போய் விட்டுட்டு வந்தீங்க. என்ன மட்டும் ஏன்னா நான் வளரிடுவேன் அப்படித்தானே? சே சே, என்ன பேசுற? அப்பெல்லாம் இல்ல, உனக்கு இப்ப சொன்னா புரியாது. வா வாங்கங்க, எனக்கு தெரியும் நான் வளரிடுவேன்னு நீங்க என்ன அனுப்பாம இதுலயே காவலுக்கு வச்சிருந்தீங்க. இல்லம்மா, அது வேற விஷயம். அங்க வேற பிளான் நடக்குது, அதான் உன்னை உள்ள அனுப்பல. வேற என்ன பிளானு? இப்ப உள்ளதானே போறோம், வந்து பாரு என்னெல்லாம் நடக்குன்னு. போய் நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். இங்க பாரு, உலகத்துல ரொம்ப அறிவாளிங்க யாரும் கிடையாது, ரொம்ப முட்டாளுங்க யாரும் கிடையாது. நாங்க அறிவாளியும் கிடையாது, நீ முட்டாளும் கிடையாது. உண்மையாவே சொல்றேன், அங்க வேற பிரச்சனை, உன்னை அங்க அனுப்ப கூடாது, அதனாலதான் அனுப்பல. மற்றபடி என் அதுல போய் உளறி வரலாம் உன்னை பிடிச்ச வைக்கல. நிஜமா தானே? நிஜமா, நீ நம்பட்டெல்லாம் வந்து பாரு அங்க என்னெல்லாம் நடக்குன்னு. என் கணத்தை கொண்டும் என்னை விட்டு தூரம் மட்டும் போயிடாத. சரி. நான் எது செஞ்சாலும் சரியா இருக்குன்னு நம்புவேல நீ. ஏதாவது நான் முக்கியமான ஏதாவது வேலை பார்த்துருவேன், அப்ப என் மேல நீ கோவப்பட கூடாது. சரி. கோவப்பட மாட்டல நீ. நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு எங்க பாரு, நான் எது பண்ணாலும் நீ கோவப்படக்கூடாது. வேற வழி இருக்காது, அதனால அதெல்லாம் பண்ணுவேன். பொறுத்துக்கிடுவல்ல. இது வேண்டாத வேலை பார்க்க போறீங்களா என்ன? எதனாலும் முன்னுக்கூட்டியே சொல்லிருங்க. சே அப்பெல்லாம் இல்ல, வாழ்க்கைக்கு முக்கியமானதான் பண்ணுவேன். வேற வழி இல்ல. ஆமா, என்னமோ பண்ணுங்க, நான் எப்பவும் உங்க பக்கம் தான். இவ்வளவு புரிஞ்சிருக்கல, போதும். சரி வா. சரிங்க. இதா அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இவனுக்குலாம் ஏன் பயந்துகிட்டு நம்ம உள்ள போவோம் வாங்க. 2 தட்டு தட்டுனா உள்ள போறாங்க, இவங்களுக்கு பயந்துகிட்டா? இல்ல சார், உள்ள இதை விட பெரிய பெரிய ஆளை செட் பண்ணிருக்கான். உள்ளுள்ள ஆட்களையே விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கான். நாம கரெக்ட் டயத்துக்கு போறோம், நாமினேஷன் பண்றோம், கையெழுத்து போடுறோம், வாரோம். என்னடா? டேய் 3 நிமிஷம் தான் இருக்கு, வாங்க. இப்ப உள்ள போனா சரியா இருக்கும்டா. ஆமா சார், இப்ப நம்ம உள்ள போனா சரியா இருக்கும். இவனோட தானே, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க உள்ள போங்க. மீனக்கா, நீங்க டேலியில கொடுத்து பின்வா சொல்லியே போயிருங்க, இவங்களை நாங்க பாத்துக்கிட்டோம். சார் எப்படியாவது பாத்துக்கிடுங்க சார், நான் அப்ப எப்படியா நாமினேஷன் பண்ணிட்டு வந்துருந்தேன். வெற்றி உனக்கு தான்டா, நல்லபடியா போயிட்டு வா. நான் உள்ள போறேன்னா தைரியமா போக்கா, நான் இருக்கேன்ல. டேனியல் சீக்கிரம் வா. சரிங்க டீச்சர். டேய் விக்கி சார் நிக்காருடா. இவர் எதுக்குடா இங்க வந்தாரு? டூட்டிக்கு எதுவும் வந்திருப்பாரா இருக்கும். டேய் 10 மணி ஆயிட்டு, இதுக்கப்புறம் எங்க நாமினேஷன் பண்ண வர போறான். அப்படியே உள்ள போனாலும் நாமினேஷன் பண்ண முடியாது. அதிகாரத்தையே விக்ரம் சார் வேலை கொடுத்து வாங்கிட்டாரு. சரி, நம்ம டூட்டி முடிஞ்சது, வா. இவ்வளவு அசால்ட்டா பேசுறானு பத்தியா? எப்படி நாமினேஷன் பண்ண மாட்டாங்கன்னு நானும் பாக்குறேன்டா. மீனாக்கா நிக்கிறா, ஜெயிக்கிறா. நாமளும் உள்ள போவோம், வாடா. சரி நீனு வா. டேய் அங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டா? பக்கவா முடிஞ்சிட்டுடா. நீ இல்லாத குறைதான். அதுக்கு என்ன, தேன்மொழி கட்டுற தாலி இருக்கலாம், அதுவே எனக்கு போதும். சரி நம்ம உள்ள போவோம், வா. அக்கா அக்கா, டேய் இவனு இங்கதான்டா வந்திருக்கானுவே. அக்கா இதான் வந்துட்டாங்க, வந்துட்டா. டேய் தரன் வா சீக்கிரம். காவலுக்கா நிக்கிய, காவலுக்கு நில்லுங்க நில்லுங்க. டேய் இவனு நாமினேஷன் பண்ண வந்திருக்கான். ஐயாக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மள தூக்கல ஏத்திடுவாரு. ஏமா ஐயர் வந்தாச்சமா? ஐயர்லாம் வந்தாச்சு தே. சரி 10 கால ஆகுதுல, தலை கட்ட சொல்லிருமா? ஆமா, இவ எங்க போனவ? பிள்ளையும் காணோம், இவளையும் காணோம். சரிசே, இவன் எங்க? இங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. உங்ககிட்ட தான் நின்னுட்டு இருந்தாரு. இல்ல மண்டபத்துக்கு வெளியில போனாரு. மண்டபத்துக்கு வெளியில போனாவளா? ஆமா, போய் மணி நேரம் ஆயிட்ட. சரி நான் போய் பாத்துட்டு வரேன். இருங்க, தாலி கட்ட காரணம் உள்ள வந்தானே ஆகணும். இப்ப நீங்க பண்ண உங்க தட்டி அலையணும். ஒரு போன் அடிங்களே. சரி. புள்ள நாமினேஷன் பண்ண ரெடி ஆயிட்டா ஒண்ணு தெரியலையே. புள்ளையும் வந்துட்டா நல்லா இருக்கும். ஏமா மீனா குட்டி கமா போனா? அத்தை, குமாருக்கு ஏதோ Dress சரியில்லையா, அத டிச் பண்ண போயிருக்கா. இந்த நேரத்துலயா? ஆமா அத்தை. நாங்க அடிபட்டு உசுருக்கு போராடி பொழைச்சு வந்திருக்கோம். விக்ரம் இருடா, உனக்கு வச்சிருக்கேன். சரிம்மா, எல்லாரும் ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்க, தாலி கட்ட வச்சிருவா. என்னங்க மறுபடியுமா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உண்மையை சொல்லிடுவோம். நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் எடுக்காம இரு. அது எப்படிங்க? அத்தை தாலி கட்ட சொல்றாங்க, அத நம்ம கட்டியாச்சே. சரி அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். கமலா என்ன இவ ரெண்டே ஏதோ பேசிட்டு இருக்காவ? தேன்மொழி முகமது சரியில்லையே. ஏமா தாலி கட்டு கொண்டு வைங்கம்மா. ஆனந்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா. அத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சரி இனிமே நேரத்தை கட்டிக்கிட்டு என்னங்க தாலி எடுத்து கொடுங்களேன். ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேங்கல்ல. ஐயோ, தேன்மொழி எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, இவங்க வேற யாரையுமே காணுமே. கரெக்ட் டைத்துக்கு உள்ள வந்துருவேன்னு சொன்னாங்க, காணோம். என்ன இங்க யார் மொழியுமே சரியில்லை. ஏமா மணி 10:25 ஆயிட்டு, எல்லாரும் வர சொல்லுங்க. ஐயா எல்லாரும் வந்தோன்னே தாலி எடுத்து தேன்மொழி கட்ட கட்டிடுறேனா?
சரிங்கம்மா. 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 எல்லாரும் வந்தாச்சாம்மா? ஏமா தமிழி எல்லாரும் கூப்பிடுமா. ஏமா தினேஷ் எங்க பிள்ளைங்க எங்க? ஏ ஆனந்தி உங்க அம்மா எங்க? இந்த பின்னாடி தான் நிக்காங்க. தமிழ் உன் மாமியார் எங்க? என் அம்மாவை சேரப்படுத்துறேன்னு தூக்கிட்டு போனாங்க. எல்லாரையும் வர சொல்லுங்கம்மா. எங்க என்னங்க ஒரே நேரத்துல 2 தாலியா? என்னங்க? அப்படியே நான் தானே கட்டுறேன், விட. என்னது? அப்படியே நான் தானே கட்டுறேன், அதுக்கு என்ன, விடு. என்னங்க சொல்றீங்க? ஐயோ எங்க என் நாம உங்களுக்கு புரியுதா புரியலையா? இவ என்னது சொல்லிக்கிட்டு இருக்கா? தேர்வாளி அத்தை ஒண்ணு இல்ல, அவளுக்கு தாலி கட்ட போறேன்னு பதட்டம், வேற ஒண்ணு இல்ல. விளையாடவா செய்றீங்க? வாங்க. வரதானே போரு. சிரிப்பு வருது. நான் பயத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏன் பயப்படணும்? அதுவும் நான் கெட்ட தலிதான். ஒருவேளை இப்ப நான் கெட்டது இதுவும் ஏன் தலி தானே, அதுக்கே பயப்படுற? ஏமா பொண்ணு தர விக்கலாம் வந்துட்டானே என்ன? தருண் எங்க? அத்தை எல்லாருமே மண்டபத்து கீழே தான் நிக்காங்க. எல்லாரும் கரெக்ட் எடுத்துக்கு வந்துருவாங்க. எங்க தாலி கட்ட சொல்லுங்க அத்தை. டேக்கே சார் தாலி எடுத்து கட்டுடா. சரிங்கம்மா. தேன்மொழி கெட்டலாம்ல? ஆசத்தை பாரு அவனுக்கு. கெட்டுடா. சரிங்கம்மா. என்னடி முறைச்சுக்கிட்டே நிக்கிற? ஐயோ பாவு தேன்மொழி. அத்தடி என்ன சேட்டை. இப்போ நீ பொண்டாட்டி, அதை மறந்துடாத. முன்னாள் காதலி, இப்போ நீ என் மனைவி, தெரியும்ல? 9 மணிக்கே உங்க இடத்துல நான் தாலி கட்டிட்டேன். அதுக்கு வேண்டா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? இல்ல நீ, அவளுக்கு சில சந்தேகம், அதை தீர்த்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி, இப்ப தாலி கட்டி தானே. அப்படி பாக்காத, எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வருதா? அம்மா, அது வந்து என்னையா? அது வந்து கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடும் நினைச்சுக்கிட்டு. தேர்வலி தேர்வலி கிஷோர் நான் பாத்துக்கிட்டேம்மா. என்ன வேணும்? தேர்வலி தேர்வலி எனக்கு வேணும். தொலைச்சிடும் தொலைச்சி வந்த வழியா பார்த்து போறேன்னா உனக்கு நல்லது. வீணா என்கிட்ட வண்டி வாங்கி செத்துறத போயிரு. இவன்ட்ட என்ன பேச்சுவார்த்தை? அடிச்சு வரட்டுங்க. டேய் உள்ள தங்கச்சி லாடம் கட்டி விட பாத்துக்க ராஸ்கல். எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எப்படி அதை துணிச்சு வந்தது? யார் வீட்டு பிள்ளைய யார் சொந்தம் கொண்டாடுது? தூக்கி உள்ள வச்சா நினைச்சுக்காயா, கோலத்துக்கு வெளியில முடியாது. என்னையா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாத சட்டமா? என்னடா சட்டம் கட்டணும் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இவளுக்கு மறுபடி டைவர்ஸே ஆகல. படிச்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? என்னடா உனக்கு இவனுக்கு கல்யாணம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? டேய் நீ அன்னைக்கு பண்ண வேலைக்கு இந்த நீ உள்ள இருந்துக்கணும். விட்டுட்டு வந்தல்ல, ஒரு பொண்ணை அடிச்சு மயக்கம் போட்டு விருப்பம் இல்லாம தாலி கட்டிட்டா அது சட்டப்படி கல்யாணம் ஆயிருமா? தொலைச்சு வந்துச்சு. யாருக்கிட்ட வந்து சட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஆனா நான் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டேன். சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டியா? சரி சர்டிபிகேட் எடுத்துட்டல, கிளம்பு பா. அது எப்படி போக முடியும்? எப்படி எல்லாம் வந்து பழி வாங்குறானுங்க. நீ கவலைப்படாம நின்று தேன்மொழி, என்னதான் நடக்குன்னு நான் பாக்குறேன். நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? என் புருஷன் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்பட போறேன்? டேய் மரியாதையா போயிரு. 2 எஸ்ஐ கான்ஸ்டபிள் வெளியில தான் நிக்காங்க. அரெஸ்ட் பண்ண வச்சு காலத்துக்கு நீ வெளியில வர முடியாது. கிளம்பு. ஏன்டா அவன் வெளியில போடும்? அவன் முன்னாடி அவன் கூப்பிட வந்திருக்கான். அனுப்பு. அட்டி வாங்கிறத போயிரு. டேய் இவன் கிட்ட என்ன பேச்சு? டேய் விக்ரம் மரியாதையா போயிரு. பொறுமை பொறுமை, எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்குது. இவ கதையை முடிச்சுட்டு வாரு. இவன் கிட்ட என்ன பேச்சு வைத்த? இவனை அடிச்சு வெளியே சொல்லுங்க. டேய் நான் அடிச்சு செத்தா போயிடுவேன். கிளம்பு. என்ன ரொம்ப தைரியமா துரணமா இருக்குது? அந்த பொண்ணுத்துல விக்கிற தைரியம் இல்லையா? ஏண்டா என்ன ஆம்பளை இல்ல? ஓடிடு, தொலைச்சு வந்தாச்சு. அவன் கேட்கவே கொடுக்க வேண்டியதானே? உத வாங்கிறாடா, போயிரு. இவன் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வார்த்தை? கிஷோர் நீ அவ கட்ட தாலி கட்டு. எப்படி கட்டான்னு நானும் பாக்குறேன். பாரு, நல்லா பாரு. தாலி மட்டும் ஏறிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நீ உள்ளதான் இருக்கணும். ஏண்டா ஏன் பொண்ணடி கத்த தாலி கட்டதுக்கு நான் ஏண்டா உள்ள போனா? என்ன உளறான்? டேய் நம்பிக்கை உன் முன்னாடி தாலி கட்டுறேன் பாரு. ஏய் அங்க எவன்டா உள்ள வாங்க. அடுத்து நீ யார கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ எந்த பொம்பனை கூப்பிட்டாலும் சரி, தேன்மொழி என் பொண்டாட்டி, அதை மாத்த முடியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? என்ன நெஞ்செல்லாம் டப்பு டப்பு அடிக்குதா என்ன? நீ அடுத்து யார கூப்பிடுன்னு தெரியாது? அந்த டாக்டர் அவன் தானே? எப்படி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது? டேய் நீ இதெல்லாம் பண்ணுவன்னு எங்களுக்கு முதையே தெரியும். தேன்மொழி என் பொண்டாட்டி. ஓட மடப்பையில அது எப்படா உனக்கு பொண்டாட்டி ஆக முடியும்? நான் தொட்டு தாலி கட்டிருக்கேன்டா, முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். சட்டப்படி தேன்மொழி என் பொண்டாட்டி. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன்? என்ன நடக்குதுங்க? கிஷோர் என்ன சொல்ற? பையன் ஏதோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். இவன் 3 பேரும் கும்மி அடிக்கும் போதே எனக்கு தெரியும் பையன்ல எந்த வேலை பார்த்திருக்கான்னு. தென்மொழி எந்த தென்மொழி? நான் வந்துட்டேன் தென்மொழி. பிஞ்சிரும், மரியாதையா போயிரு. தென்மொழி அப்பெல்லாம் சொல்லாத தென்மொழி, நான் வந்துட்டு என் கூட வந்துரு தென்மொழி.
என்ன அந்த கண்ணு என்னடா மிரட்டி பார்க்க என்ன என்கிட்ட கண்ணு இருக்கே மறந்துடாத. அதுக்கு முன்னாடி 2 போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னடா பித்தலாட்டம்? ஓ இப்பெல்லாம் வந்து போனா கல்யாணம் நாங்க அவமானம் தாங்க முடியாம குடும்பமா ஏதாவது பண்ணிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டேன். டே நீ ஒரு முட்டாள்டா. நான் அண்ணக்கிளி புள்ள புத்திசாலித்தனமா தான் நாங்கெல்லாம் செயல்படுவோம். என்னன்னு புரியல உனக்கு? மொழி அடிச்சு தோர்த்துக்குள்ள போயிரு. என் புருஷன் கையால அடி வாங்கி செத்துறாத. புருஷனா? தேன்மொழி என்ன சொல்ற? நீ எனக்கு வாக்கெல்லாம் கொடுத்திய? உன் கூட கடைசி வரை பேருக்கு வாக்கெல்லாம் கொடுத்திய? என்ன சொல்ற? வாக்கு கொடுத்துருக்காளே? ஆமா வாக்கு கொடுத்தா. உன்னை கொன்றுவேன், ஆசிட ஊத்துவேன், உத பண்ணிடுவேன், இத பண்ணிடுவேன், ஒழுங்கா கால் ஏத்துக்கன்னு சொல்லி மிரட்டுனா அந்த நேரத்துக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த புத்திசாலி உள்ள பொண்ணோ அப்படிதான் சொல்லுவா. என்னடா கடவுள் பலத்தை கொடுத்தா அதை இப்படி மிரட்டுவீங்களா? ஆமாடா சொன்னா. நீ கையில ஆசி வச்சுக்கிட்டு சொன்ன, அதனால பயத்துல சொன்னா. என்னடா அப்படி வாக்கு கொடுத்துட்டு உன்னதான் கட்டின அர்த்தமா? அவ இப்ப இன்னொருத்தருக்கு சொந்தம், இன்னொருத்தடைய மனைவி. என்ன நான் நம்ப மாட்டேன். டேய் நீ நம்பணும் எனக்கு அவசியம் இல்ல. தேன்மொழி ஏன் மனைவி? சந்தேகமா இருக்கா என்ன? தேன்மொழி தாலி எடுத்து காட்டு. இல்ல இல்ல ஆமா தேன்மொழி ஏன் மனைவி. கரெக்டா 9 மணிக்கு அவ கத்துல நான் தாலி கட்டியாச்சு. சந்தேகமா இருந்தா நான் ஒரு தேவாலயத்துல போய் கேட்டு பாரு. ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு. என்னடா சொல்ற? சாரிமா, இந்த மாதிரி விளங்காத பயில்வை ஏதாவது வந்து கேவலப்படுத்துவாங்க. என் தேன்மொழி அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அவ ஏன் மனைவியா இருக்கணும், அவளுக்காக நான் வாதாடணும். அதுக்குதான் காலையிலே போய் நான் தாலியை கட்டிட்டேன். காலையில 9 மணிக்கே எங்களுக்கு தாலி கட்டி நடந்து முடிஞ்சது. இல்ல ஆசீர்வாதமா முடிஞ்சிட்டுமா. பொண்ணு தலை விக்கி மீனா அண்ணி எல்லாருமே இருந்தாங்க. பதவதி அங்கேயே இருந்திருக்காளா? அட்டிங்கய்யால அவ அங்கதான் இருந்திருக்காளா? மீனா இருந்தால போதுமா? ஆமாமா, பொண்ணு தரத அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இந்த மாதிரி ஈன பயில வந்து கேவலப்படுத்துவானுங்க. அதுக்கு முன்னாடி அவளை மனைவி ஆக்கிக்கன்னு பொண்ணு தரதான் ஐடியா கொடுத்தா. இந்த மாதிரி இவன் வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்கான்னு பொண்ணு தரைக்கு நியூஸ் போயிட்டு அதனால அவள் சொன்னா தேன்மொழி அசிங்கப்படுத்தாத தாலியை கட்டுன்னு. இப்ப நான் தாலி கட்டாம இருந்தா இவனை இஷ்டத்துக்கு இழுத்து அடிச்சிருப்பானுங்க. அதான் காலையில 9 மணிக்கு முதற்படி எங்க 2 பேத்துக்கும் தலையா முடிஞ்சிட்டு தேன்மொழி ஏன் மனைவி, தேன்மொழி ஏன் மனைவி.